காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு சிந்தனையை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சி மகா பெரியவருக்கு நிறைய தொண்டு செய்த பெருமக்கள் நிறைய பேர்கள் உண்டு. பாலு அண்ணா, சந்திரன் அண்ணா, வேதபுரி மாமா, சிகப்பு ராமூர்த்தி, கருப்பு ராமூர்த்தி என்று நிறைய பெயர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி மகா பெரியவாளுக்கு சின்ன வயதிலேயே வந்து தொண்டு செய்தவர் தான் வேதபுரி மாமா. 90 வயதிற்கு மேல் வாழ்ந்தவர். வேதபுரி மாமா ஒரு தடவை அவருடைய சொந்த ஊரான எசையனூர் கிராமத்திற்கு போகிறார். அங்கே போய் அந்த ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்குள்ளே வழிபாடு செய்வதற்காக போன போது அங்குள்ள சிவாச்சாரியார்கள் எல்லாம் வேதபுரி மாமாவிடத்திலே, இந்த ஊர் சிவாலயம் ரொம்ப பழுதுபட்டு விட்டது, அங்கங்கே உடைந்து இருக்கிறது, இதனை சரி செய்ய வேண்டும், உள்ளூரில் இருக்கவர்கள் யாரும் இதற்காக சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதபுரி மாமாட்ட தான், நீங்கள் சொன்னால் மகா பெரியவா கேட்பா, கொஞ்சம் பெரியவாட்ட நீங்கள் காஞ்சிபுரம் போன உடனே பெரியவா கிட்ட இதை மாதிரி எங்கள் ஊர் இசையினோர் சிவன் கோயில் பழுதுபட்டு இருக்கிறது, அதை சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சி மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்களேன் என்று எசைனூர் கிராமத்தில் வைத்து சிவாச்சாரியார்கள் வேதபுரி மாமாவிடத்தில் சொல்லுகிறார். வேதபுரி மாமா, எப்படி நான் என் சொந்த ஊரில் உள்ள கோவிலை பற்றி பெரியவாட்ட போய் சொல்ல முடியும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே அதுக்கு சற்று சிரமம் என்று சொல்லிக்கொண்டே காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வருகிறார். காஞ்சிபுரம் வந்த உடனே வழக்கம் போல காலையிலே மகா பெரியவாளை தரிசித்து விட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு அவருடைய காரியத்தை செய்ய முற்படுகிற பொழுது வேதபுரி மாமாவிடத்தில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி, உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக விளங்குகிற மகா பெரியவா, என்ன எசையனூர் போனாயா, சிவாச்சாரியார்கள் எதுவும் சொன்னாளா என்று அவராகவே கேட்கிறார். இவருக்கு ஒன்றும் ஓடவில்லை, கைகால் ஓடவில்லை, நம்ம ஒன்றுமே சொல்லவில்லையே, எசையனூர் போனாயா, கோவில் சிவாச்சாரியர்கள் உன்னிடம் எதுவும் சொன்னார்களா என்று கேட்ட உடனே வேதபுரி மாமா, ஆமாம் பெரியவா, எங்கள் ஊர் சிவன் ஆலயம் ரொம்ப பழுதுபட்டு இருக்கிறது, ரொம்ப பழுதுபட்டு உடையும் நிலையில் இருக்கிறது, ஆங்காங்கே கட்டிடங்கள் எல்லாம் ரொம்ப பழுதுபட்டு இருக்கிறது, சிவாச்சாரியார்கள் இந்த கோவிலை புனருத்தானம் செய்ய வேண்டும், இந்த கோவிலை சரி செய்ய வேண்டும், பெரியவாட்டு நீ சொல்லக்கூடாதா என்னிடத்திலே கேட்டார். சொந்த ஊர் கோவிலை பற்றி உங்களிடத்திலே நான் எப்படி சொல்வது என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு பெரியவா உடனே என்ன செய்தார், ஒரு 2 போஸ்ட் கார்டு 2 எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற 2 பெரிய மனுஷாளுக்கு, அந்த ஊர் பண்ணையார் 2 பேருக்குமே ஒரு லெட்டர் எழுது, இது மாதிரி சிவன் கோயில் பழுதுபட்டு இருக்கிறது, இந்த சிவன் கோயிலை சரி செய்ய வேண்டும், ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் போட்டு இந்த கோவிலை சரி செய்ய வேண்டும் என்று எழுது என்று சொல்லி அப்படியே எழுதி அந்த தபால் அந்த ஊர் எசையனூர் பண்ணையாருக்கு அனுப்பப்படுகிறது. அதை பார்த்த உடனே 2 பேரும், இந்த ஊர்க்காரர்களெல்லாம் சரிவர ஒத்துழைக்கவில்லை என்று சிவாச்சாரியர்கள், உள்ளூர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றுமே செய்வதில்லை என்று சொன்ன சிவாச்சாரியார் சொன்ன அந்த பண்ணையார்கள் 2 பேரும் மகா பெரியவாடத்திலிருந்து லெட்டர் வந்த உடனே ஓடோடி காஞ்சிபுரத்திற்கு வந்து, பெரியவா நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அந்த எசையனூர் சிவன் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் அளவிற்கு அதை ரொம்ப அற்புதமாக அதை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை பார்க்கிற பொழுது, பெரியவா எப்பொழுதுமே பழுதுபட்ட ஆலயம், ஊரிலே ஒரு புதிய கோவில் கட்டுவதை விட பழுதுபட்ட ஆலயத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு வேளை உணவு கூட, அந்த நைவேத்தியம் கூட இல்லாத கோவில்களுக்கு அரிசி தானம் செய்ய வேண்டும், விளக்கே எரியாத கோவில்களுக்கு விளக்கிற்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற பெரியவர் அந்த நசீனூர் கிராமன் சிவன் கோவிலை, அதுவும் வேதபுரி மாமாவுடைய சொந்த ஊரான அந்த ஊர் சிவன் கோவிலை அற்புதமாக புனருத்தானம் செய்து அந்த கோவில் மற்ற கோவில்களை காட்டும் சிறப்புள்ள கோவிலாக மாற்றி காட்டினார் என்பதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.